எல்லா கண்களை மூடி கர்த்தர். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், எங்கும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். புயல் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உன்ன நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுமா, உங்க நாமம் உயரணும், இங்கும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். ஓ பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. Thank you Lord. Thank you Father. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய சித்தம் பரலோகத்துல செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் உடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு வல்லமை கடந்து வரட்டும், எல்லா தடைகள் உடையட்டும். எல்லா இருளின் கட்டுகள், வெதுவெதுப்பான நிலைகள்
மறைவதாக, மறைவதாக. அனலுள்ள ஒரு வாழ்க்கையை, அனலுள்ள ஒரு ஜீவியத்தை கட்டளையிடுவீராக. கரி நெறி பண்டையில் நாங்கள் குளிர்காய்கிற ஜனங்களாய் இராதபடிக்கு, கிறிஸ்தவர்களாய் இராதபடிக்கு, தேவ பிள்ளைகளாய் இராதபடி கர்த்தர் நீர் இதோ ஒரு விஷயம் கூட வல்லமை தானா துனா சந்த ரபட கட கதலவா அக்கினி கடந்து வரட்டும், அக்கினி கடந்து வரட்டும். ஜெபிக்க முடியாத சகல கட்டுகள் உடைவதாக, உடைவதாக. ராதானாமாலா தூணாதாராமாலாமா தீபர் இயந்தரபட கட 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 கதட கட கதல வட கதலவா. ஆவி ஆனவர் நீர் ஆளுகை செய்யாமல், ஆவி ஆனவர் நீர் வராமல், செயல்படாமல் நான் தகப்பனை பேசுகிறது இல்லை. இதோ இந்த வேளையிலோ கர்த்தருடைய வல்லமை இறங்கி வர கேட்கிற நீகிதினி அந்தரபோ சந்தரபுட கடகட கதட கட கதலபா. மாம்சீக கட்டுகள் உடையட்டும், ஆவியின் கட்டுகள் ரதினி அந்தரபட கடகதலபட கதல முடி அந்தரபலபா. ஆவியின் கட்டாகிய அன்பு பரிபூர்ணமாய் ஒவ்வொருடைய இருதயத்தில் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அனலுள்ள இருதயத்தை கட்டளையிடுவீராக. தேனினி அல்லதரை நூதனி அண்டபவுலதனவா சீக்க பவுலி அந்தரபடகலபா. வல்லமை கடந்து வரடும், வல்லமை கடந்து வரடும். I cancel all the doctor's report. I cancel all the doctor's report. மனிதன் சொன்னதை தாரி ஆண்டரபடகலபா. கர்த்தனை பார்த்து நகைக்கிற தேவன். இதோ மனிதன் சொல்லி எழுதி கொடுத்த கையெழுத்துக்களை திருப்பி போடுகிற தேவன். கல்வாரி சிலுவையில் எதிரடையாய் இருக்கிற கையெழுத்தை குலைத்து போட்ட எங்கள் தேவன் இறங்கி வருவீராக, அற்புதங்களை செய்வீராக. லேக ராதன மலபட கட கதலபா தீபரி அந்தலா சந்தரபட பலுபடி அந்தரே நீக்க பௌலி அண்டபெதரிவே ரிபா லகட கட கதட பலகளவா. ஒரு அற்புத வல்லமாய், அற்புத வல்லமாய், அற்புத வல்லமாய், அற்புத வல்லமாய் கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை நீ பார்ப்பீராக, பரிபூர்ண சுகம் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய வார்த்தை பலமாய் பிரத்யட்சமாய் லீதினி ஆந்தரா சந்தரபுட கட கதலபா. நான் அல்ல, நீர் மகிமைப்பட வேண்டும். என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும், என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும். நான் சிறுக நீர் பெருகணும். தலா துணி அந்தரோ ரீக பௌலி அண்டதரகடகலபா. எதிரொடையாய் சகல கிரியைகளை செய்கிற எல்லா குரங்கின் வல்லமைகள் எரிவதாக. ரியாந்தலா சதரபடகடகலபா. வல்லமை வைராகியம் பற்றி எரியிடும். வைராகியத்தின் அக்கினியங்கள் இருதயத்தை பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். இருதயத்தில் ராதாடா சொந்தரி அந்த ரீகே பெலே ஆம்திரி அந்தரபட பலபட பலபா ரூக்கி பௌலி அந்தரபா லீபிரி அந்தரிபட கடகலபா. தேவ வல்லமாய் இறங்கி வரட்டும். ஒரு அற்புதம் செய்ய, ஒரு அற்புதம் செய்ய எங்கள் கண்கள் காணட்டும். ரைட் நவ், ரைட் நவ் எல்லா முரட்டாட்டங்கள் உட்டைவாக. ஜப வேளையில் ஆவியானவர் பலமாய் பிரத்யட்சமாய் ஒவ்வொருவரோடு கூட இணைய வேண்டுமாய், இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அரை கட்சியை கட்டி கொண்டு வேகமாய் ஓடுகிற எலியாவை போல வேகமாய் துரிடமாய் சபையான பாதையில் நடக்க உதவி செய்வீராக. தேலா துணி ஆந்தோலபோ தீப ராபலா துணி அந்த ஒரு அற்புதம் காண செய், ஒரு அற்புதம் காண செய்யும். ஆந்தே சந்தரகடகதலவடகதலவா. சித்த மாத்திரம் நடக்கிற தேவனே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கல் நல்ல பிதாவே. Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. கர்த்தர் உங்களை மறுபடியும் சந்திக்க வைத்ததுல நான் இன்னும் சந்தோஷப்படுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல லவோதிக்கேயா சபை குறித்து நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? அதையும் தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். லவோதிக்கேயா சபை அந்த 7 சபைகளிலும் மிகவும் மோசமான சபையாக இருக்கிறது என்று இயேசு சொல்றாரு. நம்ம படிக்கும் போது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பான ஒரு நிலையில் இருக்கிறது அப்படின்றத நம்ம நேற்று பார்த்தோம். 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். கர்த்தர் ஆரம்பிக்கும் போதே நியாயத்திற்கு தான் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். அந்த சபையினுடைய நிலை என்ன? அது நிர்பாக்கியம் உள்ளதும் பரிதவிக்கப்படத்தக்கதும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால்.
ஹல்லேலூயா. ஆமென். வேத வசனங்கள்ல புதிய ஏற்பாடுல நம்ம பேதுருவை குறித்து பார்த்தோம். பேதுருவுடைய ரெஸ்பான்ஸ், அவருடைய வாழ்க்கையும் அவர்கள் பேசுகிற வசனங்களும் ஒன்றை ஒன்று முரண்பாடாய் இருக்கும். இந்த வெதுவெதுப்பாய் இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அவங்க நல்ல கனியை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில கெட்ட கனி தான் இருக்கும். நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா மறுதலிப்பாங்க. நான் அனலா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா வெதுவெதுப்பா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அவர்களுடைய பேச்சும் அவருடைய கிரியையும் நிறைவுள்ளதா இருக்காது. அவருடைய பேச்சும் அவருடைய கிரியைகளும் முரண்பாட, இட் வில் கான்ட்ரடிக்ட் ஈச் அதர். அல்லேலூயா. ஆமென். முதலாவது வெதுவெதுப்பான ஆள் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? இல்ல எனக்குள்ள அந்த வெதுவெதுப்பான நிலை இருக்கா அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். சண்டே உறுதிமொழி எடுப்பான். நான் பாவம் செய்ய மாட்டேன். மண்டேவே பாவத்தில் விழுவான். சண்டே நான் பொய் சொல்ல மாட்டேன்னு ஒரு உறுதிமொழி எடுப்பான். கர்த்தருடைய சமூகத்துல ஒரு டிசிஷன், ஒரு முடிவு எடுப்பான், ஒரு உடன்படிக்கை பண்ணுவான். மண்டேவே பொய் சொல்லுவான். ஆமென். நிற்க முடியாத ஒரு நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாய் இருக்காத ஒரு நிலை வேதவசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது இல்லையா? வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 12 வெர்ஸ் நம்பர் 11. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். இந்த அசதியாய் இருக்கிற ஒரு நிலை, வெறுவெறுப்பான நிலை. ஆமென். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியிலே அனலாய் இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. ஒரே வசனத்துல அசதியா நீ இருக்கிறீனா, வெது வெதுப்புக்கு எங்கேயோ இடம் கொடுக்குற, நிர்விசாரத்துக்கு எங்கேயோ இடம் கொடுக்குற. உன்னிடத்துல ஜாக்கிரதை இல்ல. அதான் நீங்க 24/7 நம்ம யுத்தத்துல இருக்கிற மாதிரி ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சின்ன எதிர்பார்க்காத ஒரு இடத்தில், ஒரு நிமிடத்தில் சத்ருனை விளத்தல்வான். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. எச்சரிக்கையா இரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். அல்லேலூயா. எப்போ விழிப்பு இருக்கணும். நம்ம தூங்கும் போது கூட ஆவியில நமக்குள்ள ஒரு விழிப்பு இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஜபிக்கிறவர்களுக்கு தான் அந்த விழிப்பு இருக்கும். விழித்திருந்து ஜபிக்கிறவர்கள். அல்லேலூயா. அவளுக்குள்ள ஒரு விழிப்பு இருக்கும். சத்ரு நம்மளை எங்கேயும் தொட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். அசதியா இருக்கக்கூடாது. அப்படியே அப்பா படுக்கை கிடைச்சது, இடம் கிடைச்சது, ஏசி கிடைச்சது, நான் போய் தூங்க போறேன்னு படுக்கையை போட்டு 12 ஹவர் 13 ஹவர் தூங்கக்கூடாது உட்காந்து. அல்லேலூயா. ஆமென். கரடி தூங்குமே, கோல்டு பிளட்டட் அனிமல், அந்த மாதிரி தூங்கக்கூடாது. அல்லேலூயா. விழிப்பா இருக்கணும். சத்ரு எங்க நம்மளை மேற்கொள்ள அவன் ரெடியா இருக்கான்றதை விழிப்பா பார்க்கணும். ஆமென். ஆவியில் விழித்திருக்கிறவர்கள் தான் சொப்பனம் பார்ப்பார்கள் தூக்கும் போது. அல்லேலூயா. பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் உடனே பேசுவார் அவங்க. தூங்குறான் அப்படின்னு இல்ல, அவர்கள் தூங்குற நேரத்தில் தான் கர்த்தர் அதிகமாய் பேசுவார், அவர் விழித்திருக்கிறத காட்டிலும். ஏன்னா அவர்கள் விழிப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விழிப்பை அப்ரிஷியேட் பண்றாரு. அவருக்கு பிடிக்கும். என் மகன் விழிப்பா இருக்கான் பாரு. ஜாக்கிரதை உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய். அப்படியே சோர்வும் அசதியும் பலவீனமையும் பெற்றுக்கொண்டு ஒரு மாதிரி அசால்ட்டான ஒரு எண்ணம், ஜாக்கிரதை இல்லாத ஒரு நிலை போல. இந்த நிலையில் அசதியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களிடத்தில் வைராக்கியம் இல்லை என்று அர்த்தம். கர்த்தருக்காக உங்களால எதையும் செய்ய முடியாது. எலியா செய்த மாதிரி வல்லமையா உங்களால எழும்பி கிரியைகளை நடப்பிக்கணும்னா வெகு வைராக்கியம், வெறு பக்தி வைராக்கியமா இருக்கணும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. இன்றைக்கு நமக்கு வைராக்கியமே இல்லை. பாவனோட பினகாஸ் வைராக்கியம் உள்ளவனா இருந்தான். நான் 25ஆம் அதிகாரத்தில் பாவம் நடக்கிறத பார்த்து அவனால பொறுக்க முடியல. பரிசுத்த கோபம் அவனை பற்றி எரிய கொண்டுகிறது. பினகாஸ் ஒரு ஈட்டியை எடுத்து அவர்கள் விபச்சாரம் பண்ண 2 பேரையும் உருவ குத்தி கொன்று போடுகிறான். வாதை நின்றது, தேவன் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. நம்மளை குத்தி கொள்ள சொல்ல, உங்களுக்கு விரோதமாய் வருகிற தவறான எண்ணங்களை நீங்கள் குத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு விரோதமாய் வருகிற விபச்சார எண்ணங்களை குத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு விரோதமாய் வருகிற சகல உபத்திரவத்தின் பாதைக்கு போகாதே என்று சொல்லுகிற எண்ணங்களை வெட்டி போட வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், நிர்விசாரணத்தின் எண்ணங்கள், அதை வெட்டி போடணும். அல்லேலூயா. பாவத்தை சகிக்க கூடாது. அல்லேலூயா. சகிக்க மாட்டாதிருந்தார்கள் எபேசு சபையில. அல்லேலூயா. பாவம் ஒருத்தன் செய்யறான்னா அது சகிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க.
ஃப்ளீ ஆர் ஃபைட். பினகாஸ் ஃபைட் பண்ணாரு இல்லையா? சில பேர் ஃப்ளீ பண்ணலாம். யோசேப்பு ஃப்ளீ பண்ணாரு. எதையாவது பண்ணு, அதுலயே உட்கார்ந்துருக்காத, சர்ப்பம் வஞ்சிக்க ஆரம்பிச்சு. சர்ப்பத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்படாதவனை நீ ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி வஞ்சிக்கும். ரட்சிக்கப்பட்டவனை நீ ரட்சிக்கப்படவே இல்லை அப்படின்னு வஞ்சிக்கும். இதுதான் பரிசுத்தமா நடக்கிறவனை நீ பரிசுத்தமாவே நடக்கலன்னு சொல்லுவோம். பரிசுத்தமே இல்லாதவன் நீ பரிசுத்தமா தான் இருக்கன்னு சொல்லி வச்சுக்க. அல்லேலூயா. வஞ்சனை மிகவும் பொல்லாதது. ஆமென். அது உங்களை இந்த நிலைமை கொண்டு போயிடும். நிர்பாக்கியம் உள்ளவர்களா அவங்களை மாத்திரும். பரிதவிக்கத்தக்கதவர்களா அவங்களை மாத்திரும். தரித்திரரா மாத்திரும். குருடனா மாத்திரும். நிர்வாணியா மாத்திரும். வஞ்சனை. அல்லேலூயா. ஆமென். இங்க பாருங்க, ஏவாள் எடுத்துக்கோங்க, ஆதாம் எடுத்துக்கோங்க. அவர்கள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட ஆலோசனை இருக்கு தெரியுமா? சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல சாத்தான் பிசாசு உங்களை வஞ்சித்து விடுவானோ என்று நான் பயந்திருக்கிறேன் போல் சொல்றாரு 1 Corinthians 9 அல்லேலூயா. அப்போ அந்த வஞ்சனைக்குள்ள ஒரு சபை போதுன்னா அந்த சபை தான் மிகவும் மோசமான சபை. லவோதிக்கேயா சபை வஞ்சனைக்குள்ள போயிடுச்சு. ஆவியான பேசுகிறார். இதை நான் ப்ரிப்பேர் கூட பண்ணல. அல்லேலூயா. ஆமென். God is speaking to you right now. உனக்குள்ள ஒரு வஞ்சனை இருக்கு. You have been deceived. நான் பரிசுத்தமா தான் இருக்கேன், அசுத்தத்துல இருக்கேன். நான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் செய்யறேன், அருவருப்பான காரியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். கவனம். வசனத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற ஆவல் வசனத்தை படிக்க வைக்குதா, அல்லது நீங்க வேற எதையோ செஞ்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வசனம் படிக்கணும்ன்ற ஆவல் வருதா? வரலையா? அப்ப நீ எப்படி தேவனுடைய பிள்ளையா இருப்ப? உன்னுடைய ஸ்பிரிட் எப்படி உயிர் உள்ளதா இருக்கு, ஜீவன் உள்ளதா இருக்கு? எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சரீரம் வயிறு சொல்லுதுன்னா, அப்ப அந்த சரீரத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு தான் அர்த்தம். எனக்கு பைபிள் படிக்கவே தோணும், ஆனா நான் பரிசுத்த வாழ்க்கையை தான் வாழ்றேன். எப்படி முடியும்? உடைய வசனமே சத்தியம். உடைய வசனத்தை கொண்டு அவர்களை பரிசுத்தமாக்கும். யோவான் 17:17 வாசிச்சு பாருங்க. ஜான் சாப்டர் 17 verse number 17. உடைய வசனத்தை கொண்டு அவர்களை பரிசுத்தமாக்கும். நான் பரிசுத்தமா தான் இருக்கேன், ஆனா பைபிள் படிக்கவே எனக்கு தோண மாட்டேங்குது. அங்க எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். See, this book, the word of God, Bible, will not leave you to sin. If you're sinning, sin will not leave you to read Bible. Hallelujah. ஒன்னு இந்த புத்தகம் உன்னை பாவத்தை செய்ய முடியாதபடிக்கு தடுக்கும், அல்லது பாவம் இந்த புத்தகத்தை நீ படிக்க முடியாதபடி உன்னை தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. வஞ்சிக்கிறது தான் பிசாசுடைய முதல் நோக்கம். மறுபடியும் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவனை ரட்சிக்கப்படலன்னு சொல்லுவான். ரட்சிக்கப்படலன்னு சொல்றவனை ரட்சிக்கப்பட்டுட்ட நீ கவலைப்படாத. அல்லேலூயா. வஞ்சனை. எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் அப்புறமா தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்படி ரட்சிக்கப்படும் போது என் தங்கச்சி எல்லா ஆட்டத்தையும் ஆடுவா. ஆனா அவளை பிசாசு எப்படி வஞ்சிப்பான்னா, நீ கரெக்டா இருக்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா எனக்குள்ள பிசாசு பேசுவான், நீ பரிசுத்தமாவே இல்லை, நீ சரியில்லை, நீ ஒழுங்கில்லை. புரியுதா? மாத்தி மாத்தி பேசுவான். நம்ம ஆனா ரொம்ப கர்த்தர் சில இடங்கள்ல நீங்க பண்ணுகிற தப்பு பண்ணும்போது உங்களை கன்விக்ட் பண்ணி உங்களோடு பேசி உங்களை குத்தி உங்களை சீர்திருத்தி சிக்ஷித்து காரியங்களை நடப்பிப்பார். எல்லா சிக்ஷையும் தேவனிடத்துல இருந்துதான் வருது அப்படின்னு நினைச்சுக்கூடாது. ஓகேங்களா? சிக்ஷிக்கிற மாதிரியே பிசாசு நம்மளை வஞ்சிக்கும். அதுக்குதான் இயேசு ரொம்ப தெளிவா சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நாம் தெளிவுள்ளவர்களா இருக்கணும். அதற்கு நாம் கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை நாம் அறிந்தவர்களா இருக்கணும். எனக்கு ஆணித்தனமா கர்த்தர் பேசினார்னா ஆணித்தனமா தெரியும், திஸ் இஸ் ஃபார் மீ. அது என் பாஸ்டர் மூலமா பேசலாம், என் மனைவி மூலமா பேசலாம், என்னுடைய ஃபெலோஷிப்ல இருக்கிற நபர்கள் மூலமா பேசலாம். ஆவியானவர் நான் குளிக்கும் போது திடீர்னு ஒரு வேர்ட்ல என்னோட கூட பேசுவாரு. நான் பைபிள் படிக்கும் போது முக்காவாசி டைம் பைபிள் படிக்கும் போது என்னோட கூட பிரத்யட்சமா சில வசனங்கள் பேசும். தெளிவா தெரியும் கர்த்தர் என் கூட பேசலாரு.
அதே மாதிரி பிசாசு என்னிடத்துல பேசுறான்றது தெளிவா என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. எப்போ என்னால இது பிசாசுடைய வார்த்தையா தேவனுடைய வார்த்தையா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியலையோ, அங்கேயே நான் எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்திருக்கேன். நான் எங்கேயோ ஒரு டிசப்ஷன்ல இருக்கேன்னு அர்த்தம், ஒரு வஞ்சனையில இருக்கேன்னு அர்த்தம். நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம் தேவனுடைய சமூகத்துல. ஆனா நல்லா இருக்க அப்படின்னு பிசாசு நம்மளை ஏமாத்திட்டு போறோம். சரியா இருக்கணும். அதான் கடைசி நாட்கள்ல, நியாய தீர்ப்பு நாட்கள்ல, மத்தேயு 7:21-23 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, மேத்யூ சாப்டர் 7 verse number 21, 22, 23, அந்நாட்களில் அநேகர் வந்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவாங்களாம். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு நான் சொல்லிடுவேன். என்னடா இது, உங்க நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைச்சோம், உங்க நாமத்தினால பிசாசுகளை தொத்தணும், உங்க நாமத்தினால இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு வந்து சொல்றான். அவனை போய் அக்கிரம செய்கைக்காரனேன்னு கத்த சொல்றாரு. வஞ்சிக்கப்பட்டிருக்கான். நான் தேவனுக்கு தான் ஊழியம் செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு பிசாசுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்திருக்கான். நான் பிசாசை துரத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு அவன் தேவ சித்தத்தை செய்யாம தனக்கென்று ஊழியம் செய்து கொண்டு வந்திருக்கிறான். அவன் ஆசை இச்சைகளை விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிறான். இன்னைக்கு மனிதனுக்கு ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசைனா, எல்லாரும் தன்னை பெருமையாய் பேச வேண்டும், எல்லாரும் நம்மள நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும், மனிதர் பார்க்கத்தக்கதாக நன்மையை அவன் செய்வான். எதுக்காக? அவங்க எல்லாம் இவன் நல்லவன் சொல்லி புகழணும். மனிதருடைய புகழ்ச்சியை நாடுகிற மனித ஆசைகளை குறிச்சு பேசுறேன். அல்லேலூயா. பரிசேயர்களுக்கு இந்த ஆசை இருந்துச்சு. எல்லாரும் முன்னாடி முழங்கால் பிடிச்ச முன்னாடி போற வரவங்கலாம் பரிசுத்தவானா இருக்கிறாரு, பா என்னமா ஜெபிக்கிறாரு, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாரு, நம்மளால அப்படி ஜெபிக்க முடியலையே. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அல்லேலூயா. அது மனிதர்கள் புகழ வேண்டும் என்று செய்யப்பட்டது. அதில் தேவன் மகிமைப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 6 வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இயேசு சொல்றாரு. நீ உபவாசம் இருந்தீங்கன்னா கதவை பூட்டிட்டு உள்ள போய் உபவாசம் இரு. நீ ஒருத்தனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா வலது கை கொடுக்கறது இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்றது. அல்லேலூயா. தாரை ஊதுவியாதே. அல்லேலூயா. ரகசியமா கொடுத்துட்டு போ, உன்னுடைய பலன் மிகுதியா இருக்கிறது. நீ அந்தரங்கத்துல பண்ணினா அந்தரங்கத்தில் பாக்குற பிதா வெளியரங்கமான பலனை உனக்கு தருவாரு. அல்லேலூயா. நீ வெளியரங்கா போய் எல்லாரும் முன்னாடியும் போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன? அநேக சபைகள் தான் ஐஸ்வர்யவான்களாகவும் நிறைய ஏழைகளை அவர்கள் தூக்கி நிறுத்தி காரியங்களை செய்கிறது போலவும் அவர்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல. நான் இந்த ஊழியம் செய்யணும், நீ எதுவும் சொல்ல வேணாம். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு ஆட்கள் வேண்டும் என்றால், எங்களுக்கு ஊழியம் செய்ய ஆட்கள் வேண்டும் என்று சொன்னால் மாத்திரம் போதும். கர்த்தர் ஆட்களை எழுப்பி தருவார். என் கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க செய்யற ஊழியத்தை படம் பிடிச்சி வீடியோ பிடிச்சி நான் சைக்கிள் கொடுத்தேன், நான் பொட்டலம் கொடுத்தேன், நான் இதை கொடுத்தேன்னு காமிச்சாதான் ஊழியத்தை பார்த்துட்டு ஜனங்க வருவாங்களா என்ன? இது எனக்கு தெரியும், நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை அவர்கள் செஞ்சுட்டாங்கன்னா உடனே ஒரு வீடியோ போடுவாங்க. நான் அந்த காரியத்தை செஞ்சுட்டேன், அந்த நபர் ஜெயில இருந்தார், அவரை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அட்வொகேட்டை வச்சு. இதுல என்ன பெருமை? அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நீ பண்ணுகிற காரியம் தேவனுக்கு தெரிந்தால் போதும். அதை வெளிச்சம் போட்டு யூடியூபில் போட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ரொம்ப தெளிவா மத்தேயு 6 எழுதிட்டு போயிட்டார் இல்லையா? வஞ்சிக்கப்படாதே. நான் ஊழியம் செய்கிறேன், தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று நினைத்து நீ உனக்கு நீயே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், எச்சரிக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ வஞ்சிக்கப்பட்டாத. நான் ஐஸ்வர்யவானா இருக்கேன்னு நினைச்சிட்டு நீ தரித்திரனா இருக்கிற போட்டிருக்கு. அல்லேலூயா. நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சமணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறாய். ஆனா நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதவிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. அல்லேலூயா. ஆமென். வஞ்சிக்கப்படாத. என் சர்ச்ல எல்லாமே இருக்கு. என் சர்ச்ல கிட்டார் இருக்கு, கீபோர்டு இருக்கு, ஏசி இருக்கு, நல்ல மியூசிக் சிஸ்டம் இருக்கு, பிஏ சிஸ்டம் இருக்கு, நல்ல வர்ஷிப் லீடர்ஸ் இருக்காங்க, நல்ல யூத் இருக்கு, எல்லாம் இருக்கு. கர்த்தர் இருக்காரா? அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? You may have every equipped things of this world. You will have all ministries given to you. Yes, God is with you. அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார், ஏசியா ஆவிடி சர்ச்சுடைய சீஃப் பாஸ்டர், இப்ப இறந்து போயிட்டாரு, தாமஸ் ராஜ். அவருடைய மகன்
ஜோயல் தாமஸ் ராஜ் ஒரு பெரிய மியூசிக் கான்செர்ட் நடத்துறாரு. மியூசிக் பெரிய பிரம்மாண்டமா கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு பெரிய மியூசிக் கான்செர்ட் நடத்துறாரு. அதுல ஃபர்ஸ்ட் ரோல பாஸ்டர் தாமஸ் ராஜ் உட்கார்ந்து தன்னுடைய மகன் நடத்துகிற மியூசிக் கான்செர்ட்டை உட்கார்ந்து பாக்குறாரு. பார்த்து முடிக்கிறாங்க. கான்செர்ட் முடியுது. ஜோயல் தாமஸ் ராஜ் பாஸ்டர் கிட்ட வந்து, நான் வந்து நீ இந்த கான்செர்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஜோயல் தாமஸ் ராஜ் கேட்கிறார். தாமஸ் ராஜ் சொல்றாரு பதில், நீ இயேசுக்காக செஞ்சியா, இயேசுவோடு இருந்து செஞ்சியா கேட்டுவிட்டார். அல்லேலூயா. ஆமென். நீ எவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணிருக்கலாம், இயேசுக்காக நீ எவ்வளவோ ஊழியங்கள் செஞ்சிருக்கலாம். இயேசுக்காக நான் வந்து குடியை விட்டேன், சிகரெட்டை விட்டேன், இதை விட்டேன், அதை விட்டேன், கேர்ள் ஃப்ரெண்டை விட்டேன், பாய் ஃப்ரெண்டை விட்டேன் கூட சொல்லலாம். அல்லேலூயா. இந்த பாவ பழக்கத்தை விட்டேன் எல்லாம் சொல்லலாம். இயேசுவோடு இருந்து என்ன பண்ண? அல்லேலூயா. வாட் டிட் யூ டூ வித் கிரைஸ்ட்? கிறிஸ்து உன்னோடு கூட இருந்தாரா நீ பண்ண ஊழியத்துல? கிறிஸ்து உன்னோடு கூட இருந்தாரா நீ பண்ண எந்த காரியத்தினாலும், எந்த நன்மையான காரியங்களா இருந்தாலும்? கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறாரா? கிறிஸ்து தான் அதை செய்ய வச்சாரா? இல்ல எனக்கு மியூசிக் பிடிக்கும் அதனால மியூசிக் கான்செர்ட் நடத்தினேன் அப்படி சொல்லு. அது தேவன் மகிமைப்படவில்லை. அல்லேலூயா. எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நீ நடத்தின, தேவன் மகிமைப்படவில்லை. நீதிமொழிகள் ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்கு. மனிதனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று இருக்கிறது, அது மரண வழியும் வசனம். அல்லேலூயா. மனுஷனுக்கு பிடிச்ச வழி, இப்படி ஊழியம் செஞ்சாதான் நல்லா இருக்கும். நம்ம நைட் பிரேயர்ல பார்த்தோம் இல்லையா, தேவன் சொன்னார், ஆவியானவர் பேசினார் இல்லையா. நாகமான் வந்து எலிசா கிட்ட எனக்கு சுகம் வேணும்னு கேட்டா மட்டும் இல்ல, எலிசா வரணுமா வெளியே மெத்தட் இவர் சொல்றாரு. கர்த்தர் எப்படி சுகப்படுத்தணும்னு கர்த்தருக்கு இவர் கட்டல. எலிசா வரணுமா, இவர் கையை தொடணுமா, எங்கெங்கெல்லாம் இவருக்கு குஷ்டரோகம் இருந்துச்சோ அதெல்லாம் சரியாகணுமா, தொட்டு ஜபம் பண்ணணுமா, நடக்கிற காரியமா? கர்த்தர் நாகமான் பேச்சை கேட்டா செய்வாரு. அல்லேலூயா. ஆமென். அவர் இறங்குகிற கர்த்தர், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா தேவனை நமக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? தேவனுடைய கிரியைகளை நமக்கு ஏத்த மாதிரி, ப்ராசஸ நமக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து இப்போ வியாதியா இருக்கிற லாசருவை குணப்படுத்தும்படி வந்தே ஆகணும் அப்படின்னு மரியாளும் மார்த்தாலும் நினைச்சாங்க. இயேசு வரவே இல்லையே. அந்த சிறு பெண் மரிக்கிறதுக்கு முன்னாடியே இவரு வந்து இயேசுவை பணிந்து கொண்டு வாங்க வீட்டுக்குன்னு கூப்பிட்டுட்டாங்க. வரத்துக்குள்ள நடுவுல பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து டைம் ஆக்கிட்டா, அவன் இறந்து போயிட்டா. அவ வியாதியா இருக்கும் போதே வாங்கன்னு அப்பதானே கூப்பிட்டேன் அப்படின்னு இவரு சொல்லிருக்கலாம்ல. God has his own time to heal, to deliver, to take people up from the pit. Hallelujah. கர்த்தர் குணமாக்குறதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. காத்திரு மகனே மகளே, அவருடைய கிரியைகள் மேல் நோக்கமாய் விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆமென். அல்லேலூயா. நம்ம வஞ்சிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம சென்றோம் என்றால் அதுதான் பரிதவிக்கப்படுகிற ஒரு நிலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு மனிதர்களுடைய மைண்ட் செட், ஏன் சபைகள்ல இருக்கிற போதனையே எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு மனிதன் ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட், ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு, ஒரு இண்டிபெண்டன்ட் விலா சொந்தமா வைத்திருக்கிறான், ஒரு கார் வச்சிருக்கிறான், ஒரு பைக் வச்சிருக்கிறான், ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு ஒய்ஃப், 2 பிள்ளைங்க இருந்தா ஆசீர்வாதமான வாழ்க்கை, தேவன் அவர்கள் மேல அபரிவிதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க. அப்படி பார்த்தா உலகத்துல இருக்க டாப் பணக்காரர்கள் தானே தேவனுக்கு பிரியமா நடக்கிறவர்கள். அப்படியா? ஆமே இல்லையே. நிறைய மாஃபியா கேங் லீடர்லாம் பணக்காரங்களா இருக்கிறாங்க. அவங்க தேவனுக்கு பிரியமா நடக்கிறாங்களா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அவங்க. உலக பூர்வமான ஆசீர்வாதத்தை வைத்து தேவன் என்னை ஆசீர்வதித்தாருன்னு நீங்க சொல்லவே முடியாது. அப்போ பவுலு, பேதுரு இவங்க எல்லாம் ஆசீர்வாதம் இல்லாம சாபத்திலே வாழ்ந்தாங்க. அவங்க ஒண்ணுமே பில்டிங் கட்டல, வீடு கிடையாது, வாடகை வீட்டுல பவுல் இருந்து மரித்தாருன்னு போட்டுருக்கு பைபிள்ல. ஆமே. இவர்கள்லாம் அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாம செத்துட்டாங்களா? இன்றைக்கு நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ளணும். உலகத்தின் ஸ்டாண்டர்ட் வேற, பரலோகத்துடைய ஸ்டாண்டர்ட் நிலைக்கால் வேற. அல்லேலூயா. ஒரு மனிதனை பரலோகம் எப்படி பாக்குதுன்றதை நீங்க பார்க்கணும். அதான் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில நல்ல ஐஸ்வர்யம் இருக்குன்னா, இந்த சபை ஆசீர்வாதம் சபைன்னு சொன்னீங்கன்னா
வேத வசனத்திற்கு விரோதமாய் நீங்கள் பேசுகிறீர்கள். அல்லேலூயா. இந்த சபை 10 மாடி கட்டி இருக்காங்க, ஆடம்பரமா இருக்கு இந்த சபை. இந்த சபையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஐ அம் வெரி சாரி டு சே, Church of Laodicea had more money, but Jesus was standing outside of the church. Hallelujah. சபை பெருசா இருக்கு, ஜனங்க நிறைய பேர் வராங்க, நல்ல வர்ஷிப், நல்ல மியூசிக், ஏசி ஹாலு, சென்ட்ரலைஸ்டு ஏசி, எல்லாம் ஆடம்பரமா ரொம்ப சஃபஸ்டிகேட்டடா இருக்கு. கர்த்தர் அங்கு இல்லாமல் இருக்கலாம். ஆமே. அதற்காக பெரிய பெரிய சர்ச்சஸ்ல கர்த்தரே இருக்க மாட்டார். வஞ்சிக்கப்படாமல் கர்த்தர் இருக்காரா இல்லையான்ற ஆவிக்குரிய பகுத்தறிவு உங்களுக்குள்ள இருக்கணும். You must have the discerning whether God is there inside that church. That may be big or small. Just discern whether God's presence is there or not. Discern between which is the presence of the Lord, which is the presence of the evil spirit. அந்நிய அக்கினி இருக்கு. அல்லேலூயா. நல்ல அக்கினி இருக்கு, அந்நிய அக்கினி இருக்கு. அதுவும் பிசாசும் நல்ல அந்நிய பாஷை பாடிட்டு, அந்நிய பாஷை பேசி பாடி டான்ஸ் ஆடும். பிசாசுக்கு நல்லா மியூசிக் வரும். ஆமென். உலகத்துல போய் பாருங்க, கிறிஸ்தவர்கள் போட்ட மியூசிக்கை காட்டிலும் உலகத்துல ரொம்ப அழகா மியூசிக் போடுறான். ஏஆர் ரஹ்மான் ஜான் ஜபராஜோட அழகா மியூசிக் போடுறாரா இல்லையா? அல்லேலூயா. கரெக்டா இல்லையா? அதுக்குன்னு ஏஆர் ரஹ்மான் கூட தேவன் இருக்கான்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நல்ல எலைட் மியூசிக் இருக்கு அப்படின்றதுக்காக அவரோடு தேவன் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. we have to be very careful. ஆமென். குவாலிட்டி குவான்டிட்டி வச்சு, உலகபூர்வமான குவாலிட்டி உலகபூர்வமான குவான்டிட்டியை வச்சு அங்க தேவன் இருக்காரு, அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற சபைன்னு சொல்லாதீங்க. ஆவிக்குரிய புரிதல் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய தொடர்பு உங்களுக்கு வேணும். இந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. 22வது வசனம் வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். கிளியரா ஆவியானோட சத்தம் உங்க காதுல கேட்கணும். இந்த சபையில நான் இருக்கேன், இந்த சபையில நான் இல்லை. அவன் கேளுங்க கர்த்தரிடத்துல. இந்த ஊழியக்காரு ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு, இது உண்மையான ப்ராஃபஸியா? கர்த்தரிட்டு கேளுங்க. அவர் பேசாத தெய்வமா? வாய படைச்சவர் பேச மாட்டாரா? அல்லேலூயா. அவன் கண்ணை படைத்தவர் காணாதிருப்பாரோ? அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும், அவர் பேச முடியும். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த இடத்துல இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்க பாரு. இவருடைய வஞ்சனைய தேவனுடைய வார்த்தை உடைக்கிறது. அல்லேலூயா. அவன் நீ அனலா இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இயேசு சொல்றாரு, நீ அனலும் இல்ல குளிரும் இல்ல, வெது பாருங்க. சூடு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க, சூடே இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? சவுல் பெஸ்ட் எக்ஸாம்பிள். வெதுவெதுப்பான ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னா கிங் சால், சவுலை பத்தி அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அதான் நான் எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அதை குறித்து படித்துக் கொண்டிருந்தேன். நமக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்கணும். வாசிங்க 1 சாமுவேல் 15வது அதிகாரம். 1 சாமுவேல் சாப்டர் 5:15. சவுல் தீர்க்கதரிசியால் நடத்தப்படுகிற ஒரு ராஜாவை இருந்தான். ஆனால் எப்படி நடத்தப்படுறான் பாருங்க. பின்பு சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் சாப்டர் 15 verse number 1. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளு. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணவருக்கு, அல்லேலூயா, அபிஷேகத்தை வாங்கிட்டு அபிஷேகத்தின் வல்லமையில போய் செயல்பட்டு இருக்க கூடாது. யார் உன்னை அபிஷேகம் பண்ணினாரோ அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் ரொம்ப தெளிவா சொல்றாருல சாமுவேல, அபிஷேகத்தை வாங்கிட்டு போயிடாத, அனலை வாங்கிட்டேன்னு போயிடாத. அந்த அனல் அப்படியே வெது வெதுப்பா மாறிடும். அல்லேலூயா. சாமுவேல் மூலமா கர்த்தர் பேசின வார்த்தையை கேட்டு அதன்படி செவி கொடு. அல்லேலூயா. 3வது வசனம். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து. எப்படி இருக்கு? அமலேக்குன்ற ஜாதிய போய் அழின்றது யாரு? கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீயையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாஈமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்கருடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சண்டை போடுறாங்க. அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்திற்கு அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாக்கை உயிரோடே பிடித்தான். என்ன பண்ணா? அண்டர்லைன் ஆகாக். உயிரோடே பிடிக்கிறான் பாரு. அவன் எதுக்கு உயிரோட பிடிக்கணும்? பார்த்த உடனே கொண்டு போட வேண்டியதுதானே. அவன் சவுலுக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, தன்னை ஜனங்கள் மேன்மையாக எண்ண வேண்டும். இவனை எல்லாரும் பார்க்கணும், பெரிய ஆளு, அந்த ராஜாவை பிடிச்சிட்டான் அப்படின்றத உலகம் பார்க்கணும். அந்த ராஜாவே பிடிச்சு கொண்டு வந்துட்டான் பாரு. அவனை கொண்டு போட்டா அந்த அளவுக்கு மடகிச்சிட்டான் அப்படின்னு முடிஞ்சிடும். பிடிச்சி அவனை சங்கிலினால கட்டி இவனை நான் தான் கொன்னேன் அப்படின்னு ஒரு ஊர்வலத்துல கொண்டு வரணும். சவுல் ராஜா, சவுல் ராஜா, இப்படி இவனுடைய எண்ணம் இருக்கிறதுனாலதான் இவனை மகிமைப்படுத்தாம தாவீத மகிமைப்படுத்திட்டாங்க ஒரு பாட்டுல. அது இவனுக்கு காய்மகாரம் வந்துச்சு. தாவீது மாதிரி இங்க பாருங்க, வசனம் பாருங்க. ஆகாக்க உயிரோடே பிடித்தான். கர்த்தர் என்ன சொன்னார்? எல்லாரையும் கொண்டுருனார்ல. ராஜாவே இவர் கொள்ளல. ஜனங்கள் யாவரையும் பட்டைய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். ஹாஃப் ஒபீடியன்ஸ், பாதி கீழ்ப்பு. நான் தான் கொண்டுட்டேனே, ராஜாவை கொண்டியா? ராஜா மட்டும் தானே, அதுவும் கீழ்படியாமதான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னா 10 நாள் பண்ணாம இருப்பாங்க, 11 நாள் பண்ணிடுவாங்க. அதான் 10 நாள் பண்ணாம, டேய் உன்னை நீ சாகர வரையும் பண்ணாதேன்னாரு அந்த விஷயத்த. அதான் 10 நாள் பண்ணுவோம், 1 மாசம் பண்ணாம இருந்த தெரியுமா? இதுல பெருமை வேற. அல்லேலூயா. கொஞ்ச நாள் மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டியது, அதுக்கப்புறம் அப்படியே பழைய சொல்லக்கூடாது, பழைய காரியத்தை அப்படியே மறுபடியும் செய்ய வேண்டியது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிற வரையும் அதை பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்லா அப்படின்னு. நான் 10 நாள் பயங்கரமா ஜெபம் பண்ணேன். உறுதிமொழி எடுத்திருப்பாங்க. 10 நாள் நல்லா ஜெபம் பண்ணணும். சரி, ஜெபம் பண்ணணும்னு உறுதிமொழி எடுத்திருப்பாங்க. 10 நாள் ஜெபம் பண்ணோம். 11ஆம் நாள் பார்த்துக்கலாம் அப்படின்றோம். அல்லேலூயா. கிடையாது. உன் உயிர் இருக்கிற மட்டும் கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் நீ சொன்ன காரியங்களை. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பாதி கீழ்ப்பிடிதல், இதுதான் வெது வெதுப்பான நிலை. புரியுதா? எல்லாரும் அப்படிதான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அது உங்களுக்குதான், என்னையும் சேர்த்து சொல்லிக்கிறேன், நமக்குதான். அல்லேலூயா. கொஞ்சம் செஞ்சிருவோம், கொஞ்சம் செய்யும். முழுசா ஒரு காரியத்தை செய்யினா செய்ய மாட்டோம். பாதி செஞ்சுட்டு செஞ்சிட்டேனே அப்படின்னு இன்னொரு பாதி யார் செய்வா? அதை செய் அப்படின்னா செய்ய தொடங்குவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஜெபம் பண்ண தொடங்குவாங்க, செய்ய மாட்டாங்க. 21 நாள் உடன்படிக்கை ஜெபம்னு எடுப்பாங்க, செய்ய மாட்டாங்க. ஃபாஸ்டிங் இருக்கணும், கரெக்டா நைட்டு இல்ல மத்தியானம் காலையில ஃபாஸ்டிங் இருக்கணும், செய்ய மாட்டான். 10 நாள் செய்ய, 14 நாள் செய்ய முடியல. என்ன பண்றது? வாட் டு டூ? மாம்ச பலவீனம். எதுக்கு எடுத்த? அல்லேலூயா. சவுல் சொல்லிக்கோங்க, நீங்களே கண்ணாடியை பார்த்து சொல்லிங்க, நான் தான் சவுல். அல்லேலூயா. வெது வெதுப்பான நிலையா இருக்கிறாய். ஃபாஸ்டிங் இருப்பேன் சொன்னீங்கன்னா இருக்கணும். 100 நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன் இருக்கணும். அல்லேலூயா. நோ ரீசன்ஸ்.
இத்தனை மணிக்கு நான் ஜெபம் பண்ணணும்னு உறுதிமொழி எடுத்திருக்கேன். நான் ஜூம் மீட்டிங் 9:30 மணிக்கு ஜாயின் பண்ணணும்னு கர்த்தர் சன்னிதானத்துல நான் என் மனதுல தீர்மானம் பண்ணிருக்கேன். பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறத காட்டிலும் நமக்கு வேற என்ன பெரிய வேலை? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொன்னது ஆணித்தனமும் செய்யணுங்க. அல்லேலூயா. வெதுவெதுப்பாய் இருந்தாய் என்றால் நீ செய்ததில் உனக்கு உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வாயே. உறுதியா இருக்காது. அவன் செய்யணும்னு நினைப்பான், செய்ய மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் தெளிவா பண்ணு அப்படின்றாரு. பண்ணுவேன் போறான், பண்ண மாட்டான். ஆகாக், வாழ்க்கையில் இருக்கிற ஆகாக்கை நீ குத்தி போட வேண்டும் மகனை மகளே. You have to destroy that Ahak. ஆமென். அல்லேலூயா. அதான் அமலை, மாம்சத்தின் கிரியை. அமலேக்கியன் அப்படின்னா மாம்சத்தின் கிரியைன்னு அர்த்தம். சரீரத்துல ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அப்படியே ஒரு பிரியாணி ஸ்மெல் வச்சு சரி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுருவோம். அல்லேலூயா. நோ, ஃபாஸ்டிங்னா ஃபாஸ்டிங் அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். மத்தியானம் ஃபாஸ்டிங் அப்படின்னு சில பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா மத்தியானம் சாப்பிட மாட்டான். 5 மணிக்கா லைட்டா வயிறு பசிக்குது, சாயங்காலம் சாப்பிட்டுரும். கேட்ட நான் மதியானம் சாப்பிடலையே. சாயங்காலம் மத்தியானம் சாப்பிடுறதுன்னு சாப்பிட்டேன். மத்தியானம் ஃபாஸ்டிங்னா தத்த சமூகத்துல இரு. 5 மணிக்கு 6 மணிக்கு சாப்பிட்டுறது. அல்லேலூயா. கேட்டா ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணிட்டேன் பிரதர். 5 மணிக்கு சாப்பிட்டது என்னது? அது ஆகாக்கு. அல்லேலூயா. வாழ்க்கையில ஆகாக்கு இருக்கா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத நிலை. அதாவது நான் ஃபாஸ்டிங்கே இருக்க மாட்டேன். குளிரான நிலை. நான் ஃபாஸ்டிங் இருப்பேன். அனலான நிலை. இதுதான் ரெண்டும் கெட்டான நிலை பாருங்க. ஃபாஸ்டிங் இருப்பேன் அப்படின்னு சொல்றது, ஆனா சாப்பிட்டுறது. ஓகேவா? மத்தியான சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்றது, ஆனா 5 மணி 6 மணிக்கு சாப்பிடுறது. புரியுதா? அல்லேலூயா. சில சபைகள் ஃபாஸ்டிங் பிரேயர்னு ஜனங்களை அழைப்பாங்க. ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சோட சோறு. ஆனா போய் ஷாக் ஆயிருவேன் பாருங்க. எப்படி ஃபாஸ்டிங் பிரேயர்ன்றாங்க, சோறு போட்டு எல்லாம் குழம்புக்கு அடிச்சுக்கிறாங்க. ஃபாஸ்டிங் பிரேயருக்கு தான்டா வந்தீங்க. சோறு. தப்பு சொல்லக்கூடாது. சில பிரேயர் மீட்டிங்க எங்க வீட்லயே நடத்துவாங்க பாருங்க. ஃபாஸ்டிங் பிரேயர் வாங்க, சாட்டர்டே மீட்டிங் வாங்க, போய் உட்காந்து வீட்டுக்கு வந்தா பிரியாணி தடபுடலா போடுவாங்க எனக்கு. ஃபாஸ்டிங் பிரேயர் எனக்கு. ஆமா, பிரியாணி அதான் முடிஞ்சிச்சுல ஃபாஸ்டிங் பிரேயர். இல்ல. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சமூகத்தில் நீ ஒரு காரியத்தை உறுதியாக நிற்பாய் என்றால் அந்த காரியத்தை செய்து முடிக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். 1 சாமுவேல் 17 ஆகாக்கை வெட்டி போட சவுலே உனக்கு முதுகெலும்பு இல்லையா? ஆமென். முதுகெலும்பு இல்லையா? 2வது ஒரு காரியம், வெதுவெதுப்பா இருக்கிற ஆட்களுக்கு ஒரு காரியம் பண்ணதே இத வேற அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி காட்டுறது. அல்லேலூயா. நான் பண்ணிட்டேன் பாத்தீங்களா பாத்தீங்க. கர்த்தர் பண்ண சொன்னாரா? அல்லேலூயா. உன்னை அட்வர்டைஸ்மென்ட் பண்ண சொன்னாரா? தாரையை ஊதுவித்து ஆமென் ஆகாக்கணும் புடிச்சிட்டேன் உன்னை வெட்ட சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்க சவுலு என்னமா பாருங்க. 9வது வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாக்கையும் ஆடு மாடுகளில் எல்லாம் கொண்டான். பொண்ணு குழந்தை எல்லாத்தையும், ஆண் பிள்ளை புருஷர்கள், யுத்தம் பண்றவர்கள், பெண்கள், குழந்தை எல்லாத்தையும் கொண்டான். யார் வச்சிருக்கான் பாருங்க. சவுல் ஜனங்களையும் ஆகாக்கையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளை, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, 2ஆம் தரமான செகண்ட் குவாலிட்டி, ஓகேயா, ஆட்டு குட்டிகளையும், குட்டியில பாவம்ல, ஆட்டு குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் வச்சுட்டு அழித்து போட மனதில்லாமல் தப்பு வைத்து. பா, ரொம்ப தெளிவா இருக்குல்ல. சவுலுக்கும் மனசு இல்லையா, ஜனங்களுக்கும் மனசு இல்லை. மனசு கேட்கல, என்ன பண்றது? தன்னுடைய பிள்ளை ஊழியத்துக்குன்னு தன்னை ஒப்பு கொடுக்கணும்னு பயங்கரமா ஜோம் பண்ணுவாங்க பெற்றோர்கள். அல்லேலூயா. ஆமென். நானும் பெற்றோரா இருக்கிறதால பேசுறேன். ஆமென். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவனுக்கு ஊழியத்திற்கு தேவை. இப்போ ஊழியத்துக்கு பைபிள் படிக்க வைக்கணும், ஜோம் பண்ண வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும்ல. அவன் ஜோம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டான். சரி வா, போதும் ஜோம் பண்ணுது வா. மனசு கேட்கல, அவனை ஊழியம் தானே ஒப்பு கொடுத்த.
ஜெபம் பண்ணுவி. இன்னைக்கு ஜெபிக்கலன்னா என்ன, நாளைக்கு ஜெபிக்க மாட்டான். இன்னைக்கு ஜெபிக்கலன்னா. அல்லேலூயா. இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே மனம் திரும்பணும். ஆமென். அல்லேலூயா. பிள்ளை ஃபாஸ்டிங் இருக்கணும், ஜெபம் பண்ண வேண்டியது. பிள்ளை ஃபாஸ்டிங் இருக்கணும், இருக்கிற நாள்ல அன்னைக்கு நல்லா சமைச்சு, சரி சாப்பிடு, என்ன பண்றது, பண்ணக்கூடாது. அல்லேலூயா. மனசு கேட்கல, உங்க மனசு கேட்காது. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல இருந்து நான் சொல்றேன், நான் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. அல்லேலூயா. We should not be deceived. மோசம் போகாது. அல்லேலூயா. மனிதன் எதை விதைக்கிறான் அதை அறுக்கிறான். அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல இருக்குல்ல, மோசம் போகாதீர்கள், மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுக்கிறான். கண்ணீர் வந்து விதைச்சினா கம்பீரமா இருப்ப. நீ கண்ணீர் விட்டதை எவனும் பார்க்க மாட்டான், பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கம்பீரமா இருக்கிறது ஜனங்க பார்ப்பாங்க, அதை நீ காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கைகளை வித்தாலும் சொல்லாமா, டைம் இல்லை, நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் சகல வஸ்துகளையும் முற்றிலுமாக உதவாது அதெல்லாம் காலி பண்ணிடு. பெஸ்டா இருக்கிறது வச்சுக்கிட்டாரு. இப்ப பாருங்க கதைய, பெஸ்டா இவனுக்கு வச்சிருந்தா கூட இல்ல, இந்த குளிரான ஆட்கள் வந்து பெஸ்ட் எடுத்து இவன் ஒழிச்சு வச்சுருந்தா. ஆகாக்கா யோசுவா புத்தகத்துல ஒருவர் இருந்து இந்த பாபிலோனுடைய சால்வைய ஆகான் ஒழிச்சு வச்சுப்பான் இல்லையா? அந்த மாதிரி இவன் ஒழிச்சு வச்சாலும் பரவாயில்ல. இவன் பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி வருத்தமான ஒரு காரியம், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. கர்த்தரை மனஸ்தாபம் பண்ண வைக்கிற வாழ்க்கை பாருங்க. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தான். இந்த வசனம் என்ன ரொம்ப டச் பண்ண ஒரு வசனம். நைட்டு பூரா சாமுவேலோட இருதயம் பாருங்க, சவுலுடைய இருதயம் பாருங்க. அல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தையை கூட அவன் கீழ்பிடிக்கல. சாமுவேல் கர்த்தர் மனஸ்தாபமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன, கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே ஏன்பா மனஸ்தாபமா இருக்கீங்க, ஏன்பா கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கர்த்தரை நோக்கி நைட்டு பூரா கத்திட்டே இருக்கான். அல்லேலூயா. சாமுவேலா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாமுவேல கத்த சொன்னாரா கர்த்தரு, ராமுக்கு கத்து அப்படின்னு சொன்னாரா? இருதயம் துடிக்குது பாருங்க கர்த்தருக்காக. அல்லேலூயா. ஆனா சவுலு அவன் கிட்ட சொன்னதை கூட செய்யல. கர்த்தர் சொல்றாரு செய்யலாக, செய்யல பாருங்க. மறுநாள் காலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கீழ்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினே. இவரு கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டார். வெது வெதுப்பான வாழ்க்கை பாருங்க எப்படி பேசுது. இந்த இடத்துல எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு பாருங்க. லவேதிகா சபை தன்னை பாக்கியவான், ஐஸ்வர்யவான், திரவிய சம்பந்தன் சொல்லிக்குது. ஆனா அதோட நிலை எப்படி இருக்கு? நிர்பாக்கியமும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியமா இருக்கு. கரெக்டா? இவன் செய்யவே இல்லை. கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரு, சொல்றாரு நிறைவேற்றாம போயிட்டான் சவுலுன்னு சொல்றாரு. ஆனா இவன் சொல்றான், நான் நிறைவேற்றிட்டேன். அத்தியா, இதுதான் வெது வெதுப்பான் இல்லை. இன்னைக்கு பி வாட் யூ ஆர். எது ஆம் என்றால் ஆம் சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. செய்யாம நான் செஞ்சிட்டேன்னு சொல்லாத. அல்லேலூயா. do not justify your mistakes. அவன் பண்ணிருக்க மாட்டான், நான் பண்ணல சொல்லிட்டு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இல்ல நான் பண்ணலாம்னு நினைச்சேன், அது பண்ணா இந்த பிரச்சனை வரும்ல, அதனால நான் பண்ணாம இருந்தேன். இந்த கதைலாம் வேணாம். உன் மனசுக்கு ஒத்துக்கல, பண்ணல, அவ்வளவுதான். நான் நிறைவேற்றினேன். அல்லேலூயா. Don't do that. வெது வெதுப்பான நிலை வாழ்க்கையில. அல்லேலூயா. மனம் திரும்பணும், எல்லாரும் மனம் திரும்பணும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? தொடர்ந்து எனக்கு காமிக்க டைம் இல்லை. பட் அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? தீர்க்கதரிசியுடைய காதுல இவன் விட்டு வச்ச காரியம் கேட்கும். அல்லேலூயா. நீ விட்டு வச்ச பாவம் தீர்க்கதரிசியோட காதுகள்ல கேட்கும்ன்றத மறந்துடாத மகனிமகளே. உன்னுடைய கீழ்ப்படியாமை கூக்குரலிடும்
ஆமென். நீ தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றாமல் இருக்கிற சத்தம் காதுகளை கேட்கும். தீர்க்கதரிசியோட காதுகளை கேட்கும், தேவனுடைய காதுகளையும் கேட்கும். அல்லேலூயா. அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாக பத்தியா எப்படி பாருங்க. அல்லேலூயா. இவனோட தேவனும் தானே அவரு. சாமுவேலுடைய தேவன். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார். யாரு? ஜனங்கள். அப்ப நீ யாரு? ஜனங்களை வழி நடத்துற ராஜா தானே. அவன் எடுத்துட்டு வந்தானா என்னடா, நீ வெட்ட வேண்டியதானடா. அல்லேலூயா. இல்ல அவங்களுக்காக ரொம்ப தெளிவாசனம் இருக்கு. சவுலும் ஜனங்களும் மனதில்லாமல் தப்ப வைத்து. புரியுதா? சவுல் இருக்கிறாரா இங்க? சொல்ல மத்திய சீட்டு என்ன சொல்ற? எனக்கு இல்ல ஆசை, என் பையனுக்காக தான் டிவி வாங்கினேன். கர்த்தர் வாங்க சொன்னாரா? அமே, என் பையனுக்காக தான் பைக். எனக்கு ஆசையே இல்லை. நீ ஆசை இல்லாம எதையும் செய்ய மாட்டியே. அல்லேலூயா. அமே, உன் ஆசையாகிய ஆகாப்பை நீ வெட்டி போடாமல் இருக்கிறது என்ன சவுலே? நீ வெது வெதுப்பாய் எத்தனை நாட்கள் இருப்பாய்? நான் சொல்றேன், அது அதிகாரத்தை வாசிச்சு பாரு. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டுட்டு அவர் சொல்ற காரியம் என்னவென்றால், நான் சவுலை தள்ளினேன். இதான் வாந்தி பண்ணி போடுறது. அல்லேலூயா. வாந்தி பண்ணி போடுறார் கர்த்தர். எனக்குள்ள அவன் இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு அநேக ஜனங்கள் இல்லை. ஏன்? அவன் குளிரா இருந்தாலாவது அவன் கிட்ட கிளியரா சொல்லிடலாம், தம்பி கட் அண்ட் ரைட்டா பேசுற, வெரி குட், மனம் திரும்பி சொல்லிட்டு வந்துடலாம். இவன் நான் கரெக்டா இருக்கேன்னு சொல்லுவான். நான் கரெக்டா இல்லை. வெது வெதுப்பான ஒரு நிலை. அவன் பேதுருவை பத்தியும் பார்த்தேன். நான் மறுதளிக்கவே மாட்டேன் வந்துச்சு. அல்லேலூயா. ஏன்னா இவர் கரி நெருப்பண்டையில குளிர் காயிறாரு. அல்லேலூயா. ஆமென். இவன் ஃபயரா இருக்க மாட்டான். ஆமென். இவன் பண்ற தப்புக்கு மற்றவர்களை காரணம் காட்டி குத்தம் சொல்லிட்டு இருப்பான். அல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும். கர்த்தர் இந்த ராத்திரியில எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சவுல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானி, கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. அல்லேலூயா. அவன் சொல்லாமா? அல்லேலூயா. இப்படி இப்படி இருக்க, நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? அல்லேலூயா. பொல்லாப்பானது. இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் வாசிக்கிறேன். 22வது வருஷம் வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகள், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். சொல்றான் 21வது வருஷம், ஜனங்களும் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தி தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, இல்ல அது சாபத்தீடு, அது எனக்கு வேண்டாம். அது சாபத்தீடு, எனக்கு அது வேண்டாம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாரம் சரியா இருக்கிறது. அல்லேலூயா. வசனங்கள்லாம் வாசிச்சு பாருங்க. வெது வெதுப்பான நிலையில இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ மனம் திரும்ப. அவன் கர்த்தர் பாருங்க சாமிகளை கொண்டு சிக்ஷிக்கிறார். 19வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 வாசிக்கிறார். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகியால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திருப்பி. ஜாக்கிரதை வந்து பார்த்தீங்கன்னா அசதியா இருக்கீங்க நீங்க. ஜாக்கிரதையா இரு. அல்லேலூயா. மனம் திரும்பு. ஆமென். நீ ஜாக்கிரதை இல்லாமல் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு, நான் தப்பே பண்ணலையே, நான் தப்பே பண்ணலையே, எல்லா தப்பையும் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீ வெடிப்புள்ள தொட்டியை உனக்கு ஏற்படுத்தி உன் ஜீவ தண்ணீராகிய ஊற்ற விட்ட, உன்னோட பாத்திரம் வெடிப்பு. தண்ணி ஊத்துனா வெளியே வந்துகிட்டே இருக்கு, ஓட்டை இருக்கு உனக்குள்ள. அட ஓட்டை அட. அல்லேலூயா. ஆமென். அதான் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு இல்லப்பா. நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ தேவனை விட்டு எங்கேயோ போயிட்ட. அல்லேலூயா. நான் தேவனுக்கு தான் பலி இடுகிறேன்னு சொல்றேன். ஆனா தேவனுடைய கீழ்ப்படிதல் இல்லை. அல்லேலூயா.
பலிய பார்க்கலும் கீழ்ப்படிதல் தான்டா உத்தமம். அதுலதான் பிரியமா இருப்பாரு. பலியை அல்ல, கீழ்ப்படிதலே விரும்புகிறார் கர்த்தர். அல்லேலூயா. நான் கீழ்ப்படிய மாட்டேன், காணிக்கை கொடுத்துருவேன். யாருக்கு வேணும் உன் காணிக்கை? அல்லேலூயா. ஆமென். என் ஃபெலோஷிப்ல நாங்க யாருக்கிட்டையும் காணிக்கை வாங்க மாட்டோம். ஆமென். இந்த தகுதி இல்லாத காணிக்கை வாங்கவே மாட்டோம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. யாருக்கு வேணும் உன் பணம்? கீழ்ப்படி. காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறியா? கீழ்ப்படி. அல்லேலூயா. obey the Lord, obey the word of the Lord. மனம் திரும்பும் பாவத்திலிருந்து ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பும். அல்லேலூயா. ஆமென். போன் எடுக்கும்போது ஜாக்கிரதையா இருங்கள் போட்டுக்கோங்க. டிபி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. டிபி இல்ல, அது என்னது, பிக்சர் வச்சுக்கோங்க. போனை திறந்தோன்னா அது வரணும். ஜாக்கிரதையா இருங்கள், ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பி போட்டுக்கோங்க. அல்லேலூயா. சவுலாய் நீ இருக்காது. சாமுவேல் சேராம பாருங்க. அடுத்த தொடர்ந்து வாசி. ஆகாக்க கூவுடா, ஒளிச்சு வச்ச ஆகாப்ப வெளியே கொண்டு வந்தவனை குத்தி போடுகிறான். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒளித்து வைத்த பாவங்களை வெளியே கொண்டு வா, அதை குத்தி போடு மகனே. மாம்சத்தின் கிரியைகளை குத்தி போடு. கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். சவுல பார்த்து சொல்றாரு, ராஜ்யபாரம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு அதை குறிச்சு எல்லாம் பிரச்சனை இல்லை. ஜனங்க என்ன வந்து மேன்மையா பார்க்கணும், என் கூட வந்து பலி கொடுங்க. அடப்பாவி. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனை பார்க்கிலும் ஜனங்களுக்கு மரியாதை கொடுக்கிறாய். ஜனங்களை மேன்மையா, ஜனங்களுடைய புகழ்ச்சியை மேன்மையா எண்ணுகிறாய். சவுலே, மனம் திரும்ப வேண்டும். கைகளை வைத்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்கலாம். அப்போது கடைசி நொடிகள்ல நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பிரியமா இருக்கிறாரா? அவளை நீங்கள் சோதித்து பாருங்க. ஒருவன் சோதித்து அறிவான் என்றால் அவன் நியாயம் தீர்க்கப்படான். தன்னைத்தான் அவன் சோதித்து அறிவான் என்றால் நியாயம் தீர்க்கப்படான். ருபு தனாஷ் அந்த ரெவிலியா தூட ஹந்தரவா ரூக்க பௌலி அந்தரவே சந்த ரபட கட கதலவா. சவுலினுடைய வாழ்க்கையாய் நான் வாழக்கூடாதுவா. சவுலுடைய வாழ்க்கை எனக்குள்ள இருக்கக்கூடாது. மறைந்திருக்கிற ஆகாக்கை கூனா அந்த ரபுலோ செங்க வேரி அந்த ரபடகலவா வெட்டி தள்ளக்கூடிய பலன், ஆதி ஆனூருடைய அபரிமிதமான கரம், தேர பலபுரி அந்தரவா ரீக்க பௌலி அந்தரவே நூதுனி அண்டகபடவா. சகல தடைகள் உடையிடும், வெதுவெதுப்பான நிலைகள் உடையிடும். பண்ண முடியலன்னு சொல்ல கிருபை தாங்க தகப்பனை. நான் பண்ணாமல் பண்ணினேன் என்று சொல்லாதபடி வெதுவெதுப்பான நிலையினை விட்டு அகன்று போகட்டும், அகன்று போகட்டும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழக்கூடிய கிருபைகளை தான். ரேகி விதினி அம்துரோ சொந்தரபடகடகதலபடகதலவா ரீபதுனி அந்தரவா சந்தரவே ரகிதன மடபடகடகதலவா. அக்கினி இறங்கி வரட்டும். கர்த்தர் சொன்னதையே செய்வேன், கர்த்தர் சொன்னதையே சொல்லுவேன் என்று மீகாயா சொன்னது போல சொல்லத்தக்கதான கிருபைகள், செய்யத்தக்கதான கிருபைகளை கட்டளையிடுவீராக. லேபிரியந்தரவே சிங்கபௌரியந்தரபடபலபடகலவா. சாமுவேலின் இருதயத்தை கர்த்தர் நீர் சிருஷ்டியும். இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஏதோ கர்த்தருடைய கீழ்ப்படிதல் செயல்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏதோ பலிகளை அல்ல, கீழ்ப்படிதலை விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய இருதயம் ஒவ்வொருவோடு கூட பேசுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அக்கினி இறங்கி வரட்டும். ஆரா தூணா சொந்தரவா ரீக பௌலி அண்டரே நீ துணி அந்தரபடகதரபடகதலவா. ஒரு வல்லமை காண செய்யும். வல்லமை தேவனுடையது எழுதியிருக்கிறபடி தேவனுடைய வல்லமை கிரிய செய்யட்டும். தோ ராதா டபகலவா. இடித்த முடிவுகளில் உறுதியாய் நிற்கத்தக்கதான கிருபைகள் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ரேபதாட பௌஷந்தரவா நோக்கி பௌரியந்தரபடபடபடகதலபடகதலபடகதலவா. தேவ கிருபை இறங்கி வரட்டும். அற்புத சுகங்கள் இறங்கி வரட்டும். எல்லா தடைகளை ஒட்டைகிற அந்தரா சந்தரபடபலவா ரீக பௌரி அண்டதரபடபா. எல்லா முதுகலும் இல்லாத வாழ்க்கையை மாற்றுங்க, மாற்றுங்க, மாற்றுங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத நிலையை மாற்றுங்க. கர்த்தருக்காய் வைராகியமை நிற்கிற எலியாவை போல, சாமுவேலை போல நிற்கத்தக்கதான கிருபைகளை தாரும், தாரும். ஆன மண்டலங்களில் யுத்தங்கள் நடைபெறுகிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா இருளின் கட்டுகள் ஒட்டைவாதாக. ரீ தூடாதா ராகாலாபா ரூதுனி அந்த ரபடகடகதலபா. செய்யணுமேன்னு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. என்னுடைய முழு இருதயம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். என் தேவனே ரோகா பாரா தாடாகாலாபா. என் மன விருப்பத்தின்படி நான் செய்யாதபடிக்கு சித்தத்தை செய்ய கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ரூதுனி ஆந்தரபடபலபடகல. தகுதி இல்லா எங்களை தகுதிப்படுத்தினீர். இதோ உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து காரியங்களை செய்வதுவே செய்வீராக. தடைகளை உடைய
Jesus name I pray. Amen. Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. Lord உங்களுக்கு பேசினார் விசுவாசிக்கிறேன். நம்ம நாளைக்கு இந்த காரியத்தை குறித்து இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். God bless you.